ஹல்லேலூயா. அந்த பவுல் வந்து கண்டதையும் ஆண்டவர் வந்து முள்ளில் உதைக்கிறவனுக்கு பிரியமோன்னு கேட்ட உடனே அவனுடைய கண்கள் எல்லாம் குருடாயிற்று. கண்கள் அடைக்கப்பட்டது. ஒரு மீன் செதில் வந்து கண்ணை அடைச்சிட்டு, பின்பு அனானியாவினால்தான் அந்த கண்ணிலுக்கு மீன் செதில் விழுந்து ஞானசன் எடுத்தபோது கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை சந்தித்த அந்த மின்னல் சந்தித்த நாள்ல இருந்தே பவுல் தியானத்துக்குள்ள வந்து விட்டான். சந்தித்தது யாரு? நான் யாரை சந்தித்தேன்? அக்கினி எப்படி வந்தது? ஏன் இது சம்பவித்தது சொல்லி அவன் ஆண்டவருக்குள்ளே ஜபத்தில் இருக்கும்போது கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். கரத்தை தட்டி தேவ பிள்ளை கர்த்தர் நன்றி தரிசனத்தை கொடுத்தார். உன் வாழ்க்கையில கர்த்தர் தரிசனம் தர வேண்டும். நீ ஜெபிக்க காத்திரு. உன் கவலைகள், உன் பிரச்சனைகள், உன் போராட்டங்கள், உன் நிந்தைகள், உன் அவமானங்கள் மாறி ஆவிக்குரிய ஒரு மகனாய் கர்த்தர் உன்னை மாற்றி பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு ஒரு வாலிப பிள்ளையே உனக்கு ஃபர்ஸ்ட் தேவை கர்த்தருக்காய் காத்திருக்கிற அனுபவம். ஹல்லேலூயா. அவனை எதற்காக பிடித்தாரோ, எதற்காக அவனை கண்டறிந்தாரோ அதை அறியும்படி தேவனிடத்தில் உள்ள ரகசியங்களை நேரே பெற்றுக்கொள்ளும்படி இன்னி ஒரு ஊழியக்காரனுக்கு தேவையில்லை என்று சொல்லி அவன் காத்திருக்கும் போது ஆண்டவர் தரிசித்து சொன்னா, பக்குவப்படுத்தினா, அறிவை கொடுத்தா, ஞானத்தை கொடுத்தா. பழைய ஏற்பாடு வேற, புதிய ஏற்பாடு கிருபை ஞானத்தை கொடுத்தா. ஞானம் வந்த பின்பு புரிகிறது பழைய ஏற்பாடு கொன்றது, புதிய ஏற்பாடு என்னை ஜீவன் ஆக்கிறது என்று சொல்லி புதிய ஏற்பாடின் வழிகளை இயேசுவை பற்றி பூரணமாய் அறிந்ததுனால தான் ஆண்டவர் சொன்னார், இனி நீ எல்லா இடமும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை நீ சொல்லணும். அதை சொல்ல யூதனுக்கு நான் சொன்னதுனால தான் என்ன பிடிச்சு கட்டி உம்முடைய இடத்துல முன்ன கொண்டு வந்திருக்க. நான் யாரையும் கொல்லவும் இல்லை, யாரையும் வேதனைப்படுத்தல, யாரையும் அடிக்கவும் இல்லை, யாரையும் களவானவும் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ்லாம். ஓகே, என்ன கர்த்தர் சொன்னார் வேதத்தில் பார்ப்போம். ஆண்டவரை கர்த்தர் சொன்னது பாருங்க, 18வது வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 26:18 போதும். ஹல்லேலூயா. ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகம் முழுவதும் சாத்தான் கிடக்கிறான். உலகம் முழுவதும் சாத்தான் கிடக்கிறான். 850 கோடி மக்கள் இருந்தாலும் இந்த 850 கோடி மக்களுக்குள்ளே ஒரு 2 கோடி மக்கள் கூட கிறிஸ்தவன் இல்லை. நேற்றைக்கு ஒரு சகோதரி ஒரு சம்பந்தத்தை கொண்டு வந்தாங்க. பையன் என்ன இடத்துல பையன், நாங்க பெந்தை கோசாக்கம். நான் சொன்னேன், யார் சொன்ன பெந்தை கோசுக்காரர் என்ன? அவனுக்கு ஒன்றும் பிடி கிடைக்கல. ஒரு நல்ல பெந்தை கோசுக்காரனை எடுத்துத்தான்னு கேட்டேன். பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வந்த கொடுத்துரு. அல்லேலூயா. உன் மக கிளியரா இருந்தா, மகா உண்மையா இருந்தா, மகா கத்தரை அறிஞ்சா அவனை ஆண்டவருக்குள்ள அவ கொண்டு வருவார். பிரைசலாம். சபையில பெந்தைகோஸ் அனுபவமே இல்லை. பிரைசலாம். ஆமே. கஷ்டமா நினைக்க ஒன்றும் வேண்டாம், அது உண்மையாக நான் சொல்லுறது. பெந்தைகோஸ் அனுபவம் இதொன்னும் இல்லை, தியாக அனுபவமாக்கும். பிரைசலாம். யாருக்கா உண்டோ? நமக்கு எத்தனை சொல்ல முடியும்? தியாக அனுபவத்தில் வந்திருக்கேன் பாஸ்டர்னு சொல்லி. தியாகமாக்கம், விட்டு கொடுக்கிறதாக்கும், எதையும் இழக்கிறதாக்கும். அதான் பெந்தைகோஸ் அனுபவம். அதில் நம்ம வரவுக்கு முடியலை. எந்த டிபிஎம் இருந்தாலும் சம்பத்தை தான் பார்க்குறாங்க. எல்லாரும் சம்பாதிக்கணும், அது சம்பாதிக்கணும், படிக்க வைக்கணும், அப்படி வேணும், இப்படி வைக்கணும், டாக்டர் ஆகணும், இப்படி தான் பார்க்குறாங்க. தவிர பெந்தைகோஸ் அனுபவம் இல்லை. அது போஞ்சு தாள வந்தாச்சு. அல்லேலூயா. கொஞ்ச நாள் அது விழதான் போகுது. அதான் கர்த்தர் சொன்னார், கடைசி நாட்களில் பெண் கொடுப்பும் புசிப்பும் குடிப்புமா இருப்பார்களே தவிர ஒருவனுக்கிட்ட அன்பு இருக்காது என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப என்னை பற்றி விசுவாசம். அப்ப ஏன் என்னை பற்றி ஒரு விசுவாசத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னா, இப்ப ஆயிரக்கணக்கான தெய்வங்களாக்கும், ஆயிரக்கணக்கான சாமிகளாக்கும், ஆவிக்கு ஆயிரக்கணக்கான பெண் தெய்வம் என்ன, ஆண் தெய்வம் என்ன, சகல சுடுகாடும் தெய்வம். அப்போ ஆமென். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தெய்வம் உண்டு. பாண்டிக்கால போனா ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு சாமி உண்டு, ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு கோவில் உண்டு. எங்க குல தெய்வம் நாக்குன்னு சொல்லுறது. அல்லேலூயா. ஆமே. இது வானமண்டலத்தின் ஆவி நம்மிடத்திலே பரிசுத்தாவி ஆண்டவர் அனுப்புவது போல இந்த வானமண்டலத்தின் ஒரு எர்த்து வந்து இந்த கல்லுகளும் மண்ணுகளும் உள்ள இடத்துல அந்த எர்த்தை அனுப்பி ஜனங்களை அட்டாக் பண்ணி கொண்டிருக்குது, வஞ்சித்து கொண்டிருக்குது. அப்ப என்னை பற்றி ஒரு விசுவாசம் உண்டாகும். அப்ப அதுக்குத்தான் இயேசு பூமியில இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. மனிதர்களுக்கெல்லாம் பல பல தெய்வங்கள் இருக்காங்க. மனிதனுக்கு அறியாமல் சர்வாயுத வர்க்கம் தரிக்கல்ல, இழந்து போன சர்வாயுத வர்க்கத்தை திருப்பி கொடுப்பதற்காக இயேசு வந்தார். ஆமே ஆமே.
ஹல்லேலூயா. அந்த வர்க்கத்தை அப்போ இயேசு பூமியில பிறந்து 30 வயசாகி ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. மறைமுகமாய் செய்கிறார். மறைமுகமாய் அவருடைய சுவிசேஷம் மறைமுகம், அவருடைய எல்லா காரியம் மறைமுகம், தெய்வீக தன்மை மறைமுகம், எல்லாம் மறைமுகமாக்கும். பப்ளிக்க ஒண்ணு அவர் செய்யறதுக்கு இஷ்டம் இல்லை அவருக்கு. அல்லேலூயா. அற்புதம் அடையாளம் செய்தது பப்ளிக் 5000 பேர் ஆகாரம் கொடுத்தது வேற, மற்றதெல்லாம் ஆண்டவர் சொல்றது உன்னை குணமாக்குறது யார்கிட்டையும் நீ சொல்லாதே. அல்லேலூயா. உன் கண்களை திறந்தது யாருக்கிட்டையும் சொல்லாதே. உன் குஷ்டரோகம் குணமானது யாருக்கிட்டையும் சொல்லாதே என்று சொல்றான். அல்லேலூயா. சொல்லாதே என்று சொன்னாலும் அவங்க செய்தாங்க. ஒரு பெரிய மென்டல் வியாதியை தீர்த்து நீ வீட்டுக்கு போன்னு சொன்ன அவனும் கூட இருக்கத்தான் கேட்டான். பிரியமான தேவ சபையே, அவர் செய்கிற கிரியைகள் உலகத்தாறு போல ஒரு சீரியல் லைட்டு போட்ட ஒரு ஸ்டார் கட்டியோ ஆடம்பரம் காட்டியோ கொஞ்சம் படங்களை வைத்தோ இல்லாவிட்ட வர்ண விளக்குகளை வைத்து விட்டு ஒரு ஆடம்பரம் காட்டி ஆண்டவரை அறிவிப்பதல்ல தேவை. திருவசனம் கொண்டு ஜனத்துக்குள்ளே அந்த அறியாமைகளை மாற்றி அறிவின் ஆவியினால் நிரப்பி கிறிஸ்துவின் சர்வாயுத வர்க்கம் எந்த சபை தரிக்கிறதோ அந்த சபை பரலோகத்தில் சந்திக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்ன சர்வாயுத வர்க்கம்? ஒன்று தேவனை அறிகிற ஒரு அறிவு. என கிறிஸ்துவை அறிந்தா மாத்திரம்தான் பரிசுத்தம் வரும். கிறிஸ்துவை அறிந்தா மாத்திரம்தான் சுபாவ மாற்றம் வரும். கிறிஸ்துவை அறிந்தா மாத்திரம்தான் அவரை போல ஆக வேண்டும் என்று தோணும். கிறிஸ்துவை அறிந்தா மாத்திரம்தான் குணங்கள் மாறும். கிறிஸ்துவை அறிந்தா மாத்திரம் சகல சுபாவங்கள் மாறி உங்களுக்குள்ள ஒரு புதிய மனுஷன் உருவாக வேண்டுமானால் கிறிஸ்து தெய்வம் என்று சொல்லி முதல்ல அறிய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நரத்து போவீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவு முதல் அற்புதம். ஒரு கானான் ஊருக்குள்ளே போறார். கானான் ஊருக்குள்ள போகும்போது கல்யாணம் 3 நாள் ஆச்சு. 3ஆம் நாள் கல்யாணம். அந்த நாள்ல யூதனுடைய சடங்கு ஒரு கல்யாணம்னு சொன்னா ஒரு 3 நாள் ஃபங்க்ஷன் இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. பணம் உள்ளவங்க எல்லாம் 3 நாள் ஆளு அம்பானி கொண்டாடும் போது நம்ம மக்களும் கொஞ்ச ஆட்கள் எல்லாம் கொண்டாடுறது உண்டு. அல்லேலூயா. இந்த பணத்தை நல்லது செய்ய மாட்டாங்க, ஒரு ஏழைக்கு கொடுக்க மாட்டாங்க, எளியவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஆஸ்பத்திரி யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஒன்றும் சகாயம் பண்ண மாட்டாங்க, மரணத்து போதற்கு தங்களை அடிச்சு பூசி. அல்லேலூயா. நம்ம மக்களும் நிறைய செய்கிறாங்க. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்ப கிறிஸ்துவை பற்றி உள்ள ஒரு விசுவாசம் உலகம் எல்லாம் கொண்டு வருவதற்காகவும் ஆண்டவராய் இயேசு 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். நீங்களும் கிறிஸ்துவை பற்றி வெளியே சொல்லுவதற்குத்தான் உங்களை தெரிந்து வைத்திருக்க. அல்லேலூயா. சொல்றீங்களா கிறிஸ்துவை பற்றி? எங்க சொல்ல. ஆமே. நேற்றைக்கு நான் பார்க்கும்போது அந்த மேல ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரும், இதெல்லாம் குப்பையில ஏன் கிடந்தது. இது மேலே இருந்து கடைசி வரை ஒரு சின்ன விசுவாசி பிள்ளை படிச்சா போலும் இயேசுவை பற்றி அறிந்து கொள்வான். நல்லா படிச்சு பாரு. அல்லேலூயா. இது 2வது புக். சின்ன ஒரு நோட்டீஸ் தான் போட்டேன். ஃபர்ஸ்ட் நோட்டீஸும் சாக்கடையில் தான் கிடந்து, இதுவும் சாக்கையில் கிடந்துட்டாங்க. நோட்டீஸ் வந்து போட எனக்கு இஷ்டம் இல்லை, வேண்டாம். பிரைஸ்லாம். இது ஒரு செய்தியாகும். கடைசியில் கொண்டு கரெக்டாக முடியும். ஓகே, நான் அதை ஒன்றும் சொல்ல கல்வி நம்ம பெரிய ஆளும் இல்லை, நீங்கள் அதனால் அது கஷ்டப்படவும் வேண்டாம். அல்லேலூயா. அது உங்கள் கையில் இருக்கணும். 5 பத்தனம் இந்தப்பா படிச்சுப்பார். வேத புஸ்தகத்தை படிச்சு பாருன்னு கொடுத்தாச்சுன்னாலே பலரும் படித்து ரட்சிக்கப்படுவாங்கங்க. அல்லேலூயா. பெரிய கொனஸ்டொன்னும் கிடையாது, 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அப்ப கிறிஸ்துவை பற்றி ரட்சிப்பு, கிறிஸ்துவை பற்றி அறிய வேண்டுமானால் 12 சீஷர்களை அழைத்து கொண்டு போறான். அங்க இவங்க எதுக்கு போறாங்க? கலிலியனாக. அப்படின்னா அந்த வீட்டுல சீப்பாக இல்ல, கெஸ்டாக இல்ல, அந்த கலிலியா யோர்தான் கடப்புறத்தில் இருக்கிற ஜாதி குறைஞ்சவங்க. புரியுதா? புரியுதா? ஜாதி இல்ல, எல்லாத்திலையும் குறைஞ்சவங்க. இவங்களுக்கு வேத புஸ்தகம் இல்ல, ஒன்னும் கிடையாது. அவங்க தான் கல்யாணத்துக்கு போறார். அந்த கல்யாணத்துல இயேசுவும் போறார். அல்லேலூயா. கல்யாணத்துல இயேசுவும் போறார். அங்கே அந்த கல்யாணத்துல தாயும் போறாங்க. அங்கே அந்த இடத்துல 6 கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 6 கற்சாடியில் உள்ள திராட்சரசம் தீர்ந்து போச்சு. என்னுடைய பார்வையிலே ஆண்டவருடைய அற்புதத்தை செய்து கர்த்தர் தெய்வமாக்கி கொள்ள வேண்டுமானால் குறைவில்லாமல் நீங்கள் இயேசுவை கண்டுபிடிக்க முடியாது. நிறை வரும்போது இயேசுவை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மனுஷன் எந்த குறை வருவதோ அதிலே மாத்திரம்தான் உண்மையான சக்தி தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமே தவிர நிறைவானதில் யாரும் தேவனோடு நடக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு ஒரு குறை வேணும், அதுக்கு ஒரு கஷ்டம் வேணும், அதுக்கு ஒரு பிரச்சனை வேணும்,
அதுக்கு ஒரு போராட்டம் வேணும், அதுக்கு ஒரு கலக்கம் வேணும். அப்படி உள்ள கலக்கங்கள், வேதனைகள் இருந்தால் மாத்திரம் அந்நிய தெய்வத்திலிருந்து கடைசி நாட்களை பெந்தேகோஸ்து ஆராதனை என்ன, பெந்தேகோஸ்து சக்தி என்ன, பெந்தேகோஸ்து அனுபவத்தை கற்றுக்கொள்ளவர்கள் இயேசுவை கண்டடைவார்கள். அது கரெக்டா வந்தா மாத்திரம், கரெக்டா புரிஞ்சா மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். புரியாவிட்டால் இப்படி அங்க போயிடும். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவோட நோக்கம் என்ன? என்னை பற்றி ஒரு விசுவாசம் இந்த வீட்டுக்கு வர வேண்டும். என்னை பற்றி 12 பேருக்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும். என்னை பற்றி தாய்க்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும். என்னிடத்தில் தெய்வீக வல்லமையினாலே நான் ஒரு அற்புதம் செய்தால் என்னை விசுவாசிப்பார்கள் என்று சொல்லி முதல் அற்புதத்தை அந்த வீட்டுக்குள்ளே செய்வதற்கு தன் பிளான் போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அந்த விஷக்கடியை காட்டி தந்தா நீங்க பாருங்க. இந்த சதவெட்டி எப்படி பிடிச்சிருக்குன்னு பாருங்க. சதவெட்டி பிடிச்சிருக்கு, இந்த போலாம் இருந்தது. அப்படிதானே? நான் நினைச்சது ஒரு காலம் தீராது. அதெல்லாம் தேவனால் தீர்க்க முடியுமா? நம்முடைய எல்லா வியாதிகளும் கர்த்தரால் தீர்க்க முடியும். ஹல்லேலூயா. இது என்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு 3வது மிரக்கல்னு நினைக்கிறேன். அவனுடைய சரீரத்தில் 3வது அற்புதம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த பிளான், அவருடைய சிச்சுவேஷன், ஒரே தெய்வத்தை அறிவிப்பதற்கான சிச்சுவேஷன்ல உள்ளே போகும்போது 6 கச்சாடி தீர்ந்து வீட்டில் கலகலப்பு, குழப்பம், வேதனை, பாரம். அதுக்காக குறைவு பண்ணிட்டாதான் இயேசுவை தேடுவாங்க. அந்த வீட்டில் நடுக்க உண்டா. ஏன்னா இன்னைக்கே சாம்பார்லாம் அடி தருவானோ, இன்னைக்கே அவியலுக்கு கொஞ்சம் பிரச்சனையாகும், இன்னைக்கே இருக்குது. பைசலாம். அப்போ 2000 வருஷங்களுக்கு முன்னே எப்படி உள்ள ஆட்களாக இருந்திருப்பாங்கன்னு பனையறியலாக்கம். பைசலாம். ஒரு அறுவட்டி ஆகாரம் சாப்பிட்றவங்களாக்கம். குறைஞ்சா விடவும் மாட்டாங்க. அல்லேலூயா, பிரைசலாம். 50 ரூபா தந்தை இல்லடா, என்னடா ஆகாரம்னு சொல்லி சண்டை பிடிப்பாங்க. அதனால அந்த வீட்டுக்குள்ள ஒரு கலக்கம் உண்டாச்சு, வேதனை உண்டாச்சு. உடனே தன்னுடைய தாயாகிய மரியம்மா வந்து சொல்றாங்க. 2 வாரம் எடுத்திருக்காது, அது வேற. தாயாகிய மரியம்மா வந்து சொல்றாங்க, அங்க திராட்சரசம் குறைஞ்சிருக்கு தாயே, உனக்கு ஸ்ரீயே உனக்கு என்ன, விடு சொல்லிட்டார். என் வேலை வரவில்லை. அப்ப எப்ப வேலை வரும்? அவங்க அழ வேண்டும், கண்ணீர் விட வேண்டும், கலங்க வேண்டும், இனி என்னால முடியாது என்று சொல்ல வேண்டும், தாழ கீழே விழ வேண்டும். அப்பதான் என் வேலை வரும். அதுவரை என் வேலை வராது. அங்க வீட்டுக்காக அங்க போய் முட்டியாச்சு, இங்க போய் முட்டியாச்சு, என்ன அற்புதம் நடக்கல, ஒண்ணு நடக்காதுன்னு நான உடனே அவமானப்பட போற வேலையிலேயாக்கும் இயேசுக்கு முன்ன வாரது. அப்ப ஆண்டவர் சொல்லுறாரு, அந்த 6 கச்சாடிகளையும் சுத்தம் செய்து தண்ணியை நிரப்ப சொன்னார். அப்பதான் கர்த்தருடைய வேலை வந்தது. அல்லேலூயா. 6 கச்சாடியம் என்று சொன்னால் இயேசுவை பற்றி அறிவில்லாம கிடக்கிற சரீரமாக்கும், இயேசுவை பற்றி உணர்வில்லாம கிடக்கிற சரீரமாக்கும், இயேசுவின் அன்பை புரியாத சரீரமாக்கும், இயேசுவின் கிரியைகளை செய்யாம சாக்கடை கிடக்கிற கச்சாடியாக்கும். நம்ம அல்லேலூயா சொல்ல மனுஷல்லையோ. ஆமே. அப்பனும் குடிச்சு, அம்மையும் குடிச்சு, அப்பனும் வீடி வெளிச்சு, அம்மையும் வீடி அடிச்சு, தாத்தாவும் குடிச்சு, எல்லாம் குடியும் கெட்ட வார்த்தையில் வந்த ஜெனரேஷன் ஆக்கும். சண்டைகள் வழக்குகளும், கிராமத்தில் கூக்குரல் போட்டு, கிராமத்தில் ஒரு வீட்டில் அடியான சந்தோஷம், கல்யாண வீடான சந்தோஷம், அது குழம்பின சந்தோஷம், ஒரு மீட்டிங் குழம்பின சந்தோஷம், அடுத்த வீடு இடிஞ்சு விழுந்த சந்தோஷம். இப்படியாக நம்ம அசுத்தத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மமாக்கும். கச்சடக் சொல்லுங்க. எந்த கச்சடையான சரீரத்தை தான் இந்த பரிசுத்த வெள்ளம் கொண்டு நிறைத்து, பரிசுத்த விஞ்ஞானம் கொண்டு நிறைத்து, பரிசுத்த ஆவியை ஊற்றி உன்னை ஒரு புதிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார், ஒரு புதிய மனுஷியை மாற்றி இருக்கிறார், இயேசுவோடு நடப்பதற்கு, இயேசுவோடு வாழ்வதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க குற்றம் உணர்ந்தவர்களாய் தண்ணி எல்லாம் நிரப்பி அழகாய் அதை களி நிரப்பினாங்க. பின்பு ஆண்டவரை இயேசு சொன்னா, அதை மோண்டு இப்போது கொண்டு கொடுங்கள் என்று சொல்லி, இந்த வார்த்தை வந்தவுடனே நல்ல திராட்சரசமாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. கொண்டு கொடுத்த உடனே கேட்கிறாங்க அந்த வீட்டுக்காரனை பார்த்துட்டு, எல்லாரும் கடைசியில கொஞ்சம் புளிச்சதும் மோசமானதும் தருவாங்க, நீ இதுவரை எங்களுக்காக நல்ல திராட்சரசத்தை வச்சிங்கன்னு சொல்லி அவரை பயங்கர வீட்டுக்கார போக்குது. அல்லேலூயா. வீட்டுக்கார உயர்த்தி சந்தோஷப்படும் போது அந்த வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு விட்டது, இது நாங்கள் அல்ல, அந்த இயேசு இந்த தண்ணீர் மேல் செய்த அற்புதம். அல்லேலூயா. இந்த இயேசு இந்த தண்ணீர் மேல் செய்த அற்புதம் அவருடைய வார்த்தையினால வந்து. அப்படித்தான் அந்த வீட்டுக்காரர்கள் இயேசுவை விசுவசிக்கிறார்கள்.
அப்படிதான் அந்த 12 அப்போஸ்தலன் சொல்லுவாங்க, டேய் நம்ம சாதாரண மனுஷனை போல இவரை நினைச்சோம், ஆளை பார்த்த பாவம் போல தாடிக்காக நினைச்சோம், சம்பவம் இவர் பேசுறது அற்புதமா நடந்துட்டு. அல்லேலூயா. அப்படித்தான் சீஷர்களுக்குள்ளும் ஒரு முதல் அற்புதம் இயேசுவை விசுவசிக்கும்படி கத்த திருப்பினது போல உங்களை ஏதோ ஒரு அற்புதத்தின் மூலம், ஏதோ ஒரு அடையாளத்தின் மூலம் சில குறைவுகள் இருந்து உங்களை நிவர்த்தியாக்கி நானே தெய்வம் என்று அறிவதற்கு பழைய நாட்கள் மந்திரவாதங்கள் பலதிலும் ஓடிக்கொண்டு அறியாம ஊழியக்காரர்களை நம்பி, மந்திரவாதிகளை நம்பி, மந்திரவாதி பெண்களை நம்பி, சிலை வழிபாடுகளை நம்பி துளைந்து போன நம்மை இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அறிவதற்கு நமக்கு சில குறைவுகள், வேதனைகளை, பாரங்களை தந்து அது இயேசு மாத்திரம் என்று சொல்லி விசுவசித்து சபையில் வந்து அறிக்கை பண்ணி ஞான ஸ்நானம் பண்ணி பரிசுத்தாவின் நிறைவு நமக்குள்ளே வரும்போது இந்த கச்சாடி நிரம்பின பின்பு நாம் அறிந்து விட்டோம் உண்மையிலே இயேசு மெய்யான தெய்வம் என்று சொல்லி அவர் மேல நம்பிக்கை வைத்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படித்தான் ஒரு இடத்திலே ஒரு கூட்டம் ஜனங்களை தனக்கு சொந்தமாக்கி கொண்டார். இந்த 12 பேரும் என்ன செய்வாங்க? இந்த கச்சாடியில் உள்ள திராட்சரசத்தின் அதிசயத்தை பார்த்தாக்க சுவிசேஷம் சொல்ல போகுது. நாங்க இங்கே அவரை கண்டோம், இங்கே கண்டோம். அது யாரு செய்தார்? அது இயேசு செய்தார். அது எப்படி செய்தார்? இயேசு செய்தார். எல்லாம் இயேசு செய்தார்னு சொல்லி ஒரு பெரிய விளம்பரம் அங்க உண்டாச்சு. அல்லேலூயா. இவர் விளம்பர நாயகன் அல்ல, அது சினிமாக்காரன் உண்டு. விளம்பர நாயகன் அல்ல, அந்த விளம்பரம் மனுஷனை கொண்டு எல்லா இடமும் செயல்படுத்தினார். அதை போலத்தான் உங்களை ஆண்டவர்கள் பிள்ளைகளாய் கொண்டு வந்து அவர் நடத்த வேண்டிய வழியில நடத்தி நம்முடைய பழைய கச்சாடி சுபாவங்களை மாற்றி பரிசுத்தாவின் எண்ணெயினாலே நிறைக்கப்படும் போது நீ சொல்லுவாய், நேற்று வரை இந்த அபிஷேகம் இடத்துல வந்தது கிடையாது, முந்தான வரை இந்த அபிஷேகம் நான் பெற்றது கிடையாது, இப்போது அந்த அபிஷேகம் ஏதோ என் உடம்புல செய்கிறது, அந்த அபிஷேகம் ஆத்துமாவில் ஏதோ ஒன்று செய்கிறது, அந்த அபிஷேகம் மூல மண்டலங்களை செய்கிறது, அந்த அபிஷேகம் தான் சபை தேவ சபைக்கு தேவை, அந்த அபிஷேகம் தான் உன்னை தேவனோடு சேர்க்கிறது. எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனோடு தன் பிள்ளைகளை சேர்த்தாரோ அதை போல இந்த அபிஷேகம் தேவனோடு சேர்க்கும். ஆனபடி இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளை பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 காரியங்களை மாத்திரம் பேசி முடிக்கிறோம், டைம் ஆயிட்டு. ஆமே. ஒன்று இந்த முதலாம் அற்புதம், இரண்டாவதாக அவர் உயிர்த்தெழுவதற்கு முன்னே லாசர் மேல செய்த அற்புதம். ஹல்லேலூயா. கடைசியில கொண்டு ஒரு அற்புதம், உலகம் முழுவதும் அவரை அறிவதற்கு, உலகம் முழுவதும் இயேசு விசுவசிப்பதற்கு. அம்மை அல்ல இயேசுவை, சீஷனை அல்ல இயேசுவை, தகப்பனை அல்ல இயேசுவை மாத்திரம் தான் விசுவசிக்கணும். இயேசுவை விசுவசித்து அவருடைய வழியில போனா மாத்திரம்தான் பிதாவின் சுபாவம் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. வேற போனா அது வராது. இரண்டாம் அற்புதம் உலகம் முழுவதும் அறிவணும். அதுக்காகத்தான் நம்ம தியானிச்சிருக்கோம். அல்லேலூயா. லாசர் பலவீனமாய் ரொம்ப சீரியஸா இருக்க, ரொம்ப சீரியஸ். தன்னுடைய சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இயேசுவே உம்முடைய சிநேகிதன் பலவீனப்பட்டிருக்கிறான், ரொம்ப சீரியஸாய் கேள்விப்பட்டோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை காதுல கேட்ட பாடே இல்லை. அத சில இடத்துல அப்படிதான், நோயான கேட்ட பாடல்ல, அவர் பேசுகிற பாடல்ல, பதில் சொல்லுற பாடல்ல, மௌனமா இருப்பார், மௌனமா இருப்பார். அது பெரிய பிரச்சனையாகும். மௌனமா இருப்பார். இப்படி நமக்கு சில காரியங்களை செய்வதுண்டு. அப்போ ஆண்டவராய் இயேசு அந்த வேலை வந்த உடனே அங்கிருந்து சீஷர்களை கூட்டி வா போவோன்னு சொல்லி, வா நமக்கும் அவனோட மரிக்க போவோன்னு சொல்லி. அல்லேலூயா. நமக்கும் லாசர் போல மரிக்க போன சீஷர்கள்லாம் கூட்டி வாங்க. அப்ப அவங்க சிந்திக்கலாம், ஏண்டா நேற்றைக்கே 2 நாளத்தை முன்னே மேட்டர் அறிஞ்சு விட்டு ஏன் இந்த 2 நாள்? ஓகே, இந்த 2 நாள் கழிந்து வரும்போது லாசர் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆச்சு. ஆமே. அப்ப நான் சொல்லுறேன், நீங்க ஒரு ஆள் இயேசுவை நிக்கிறீங்க, நாங்க 12 சீஷர்கள். இந்த 12 சீஷரும் பேக் அடிச்சிருப்பாங்க. எதுக்கு பேக் அடிச்சாங்க? ஹலோ, இந்த 12 சீஷரும் பேக் அடிச்சு எதுக்கு பேக் அடிச்சிருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. எல்லாம் தெரியும், நோய் வந்தது தெரியும், எல்லா பிரச்சனையும் தெரியும், தெரிஞ்சும் கொண்டு நடிக்கார் வந்து ஒத்து வராது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இது ஒத்து வராது. தேவ திட்டம் வேற, நம்ம திட்டம் வேற. கரங்களை தட்டி கத்துனது. தேவ திட்டம் வேற, நம்ம திட்டம் வேற. நம்ம நினைக்கிறது வேற, தேவனுடைய ஆலோசனைகள் வேற. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் ரட்சிப்பில கொண்டு வந்து அப்படியாகும், மறந்துடக்கூடாது. ஆனபடி உடனே ஓடி வருகிறார், மூத்த சகோதரி ஓடி வருகிறார். அல்லேலூயா. மக்தாள் ஓடி வந்து காலில் விழுந்து உனக்கு சொன்னா, ஆண்டவரே ஆண்டவரே, என் சகோதரன்
நீங்க இங்க இருந்தீங்கன்னு சொன்னா பிழைச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பையன் பிழைச்சது பார்த்தோம், அந்த அம்மா பிழைச்சது பார்த்தோம், அந்த பொண்ணு பிழைச்சதெல்லாம் பார்த்தோம். நீங்க இருந்திருந்தா பிழைச்சிருப்போம், நாங்கள் அடக்கம் பண்ணி போட்டோமே. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய். நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே, பரலோகத்தில் என் சகோதரனை காண்பேன், நான் விசுவசிக்கிறேன். நீ விசுவசித்தா தேவனுடைய மகிமை காண். அல்லேலூயா. அதே குணம்தான் அவருடைய மரியாளுக்கும். அவளும் வந்து காலில் விழுந்தவுடன் சொல்லுவாள், நீ இங்க இருந்திருந்தா என் சகோதரன் பிழைத்திருப்பான். இது எதுக்குன்னு சொன்னா, உங்க விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. உங்க விசுவாசம் உங்களுக்குள்ள சரியா இருந்தா உங்களுக்கு தெரியும், இந்த வியாதி என்னை தொட முடியாது, இந்த நெருக்கம் என்னை தொட முடியாது, இந்த பிரச்சனை என்னை தொட முடியாது, இந்த கிட்னி ஃபெயிலியர் என்னை தொட முடியாது, இந்த வயிற்று வலி என்னை தொட முடியாது, இந்த பண கஷ்டம் என்னை தொட முடியாது, இந்த துன்பம் என்னை தொட முடியாது. ஜெயம் கொடுத்த இயேசுவினால நான் ஜெயம் எடுப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். தெரியாதவங்களுக்கு கஷ்டம், உணவாதவங்களுக்கு கஷ்டம், புரியாதவங்களுக்கு கஷ்டம், தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகோதரி 2 பேருக்கும் ஒரே பதில் கொடுத்து விட்டு கல்லறை பக்கம் பெய்தான். அவன் என்ன செய்தார்? ஒரே வார்த்தையினாலே, ஒரே வார்த்தை கொண்டு வெளியே வா என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படித்தான் கிறிஸ்துவ மேல் வந்து ஜனங்களுக்கு விசுவாசம் வந்தது. எத்தனை பேர் புரியுது? கரங்களை தட்டி கத்த நன்றி. விசுவாசம், அந்த விசுவாசம் உலகம் முழுவதும், அந்த விசுவாசம் யூதன் மாத்திரமல்ல, எல்லா இடத்திலேயும் வருவதற்காக ஒரு மரண கட்டிலிருந்து, சப குழியிலிருந்து, மூடி போட்ட மண்ணிலிருந்து 4ஆம் நாள் மீட்டெடுத்து அவனை ஜீவனை கொடுத்தது. அது தான் வானத்தின் பூமி உண்டாக்கப்பட்ட பலத்த சக்தி என்று சொல்லி அப்போஸ்தலர் அறிந்தது போல ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசுவை விசுவாசிப்பதற்காக தேவன் ஆதி காலங்களில் செய்த கிரியை இன்றைக்கு குறைந்து போனதில்லை. அந்த கிரியை உங்கள் மத்தியிலே நடப்பிக்கும்படி நீங்கள் இந்த ஆண்டவருக்கு முன்னே எதிர்கொண்டு வந்த தேவனுக்கு சித்தத்தை செய்ய வந்தா உங்க வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது ஏன் நடக்கல? நம்ம மிஸ்டேக்குங்க. ஒமான் தேசத்தில் இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய இந்த எலும்பு மாறி மிருகத்தை போலத்தான் இருக்கணும், மிருகத்தை போலத்தான் எழும்பணும். ஒரு உபவாச கூட்டத்தில் என் காதில் ஒரு கம்பு ஒடிகிறதாய் கேட்டு, மனைவியெல்லாம் இருந்தாங்க அந்த கூட்டத்தில். நான் சொன்னேன், ஏதோ ஒரு எலும்பு சீராயிட்டு சொல்லி. இந்த சொன்ன உடனே இந்த மனுஷன் சாடி எழும்பியாச்சு. இப்படியெல்லாம் பார்க்காரு. அல்லேலூயா. இப்படியெல்லாம் பார்க்க. அப்போ கூட்டம் முடியும் போது தான் கேட்டேன், யாருக்கு அது குணமாச்சுன்னு. பாஸ்டர், அது எனக்காக்கம். அந்த மனுஷனை 2 வாரம் கழிஞ்சு நான் காண ஒன்றும் இல்லை. பைசலாம். அல்லேலூயா. அந்த அவனையும் சுகமாக்கி பின்ன 4 வாரம் கழிஞ்சு அவனையும் அன்னைக்கு காணவுக்கு ஒன்றும் இல்லை. பின்ன அதை வாங்கி கட்டி கொண்டு இருப்பாங்க ஆள். அல்லேலூயா. மிரக்கல் கொண்டொன்னும் யாரையும் வரனால சொல்லிதான், எத்தனை மிரக்கல் கத்தர் பண்ணிட்டு உண்டு, கொஞ்சம் ஓரமையில் கொண்டு. ஆனபடி அது கொண்டொன்னும் அல்ல. கஷ்டம் வந்தாலும் இயேசுவை நேசிக்கிறது, துன்பம் வந்தாலும் இயேசுவை நேசிக்கிறது, மரணம் வந்தாலும் இயேசுவை நேசிக்கிறது. எந்த சூழ்நிலையும் நாம் இயேசுவை மாத்திரம் லவ் பண்ற ஆண்டவர் சொல்லி நேசித்து பாருங்க. கர்த்தர் தேவன் என்று நீங்கள் அறிவீங்க. நீங்கள் எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அடையாளங்களை செய்வார். ஹல்லேலூயா.